ஹலோ மக்கள் 79வது எபிசோட் பேர்லாம் எபிசோட் யாரை கட்டுறாங்கன்னா பார்த்தா பர்ட்டோ டீம் அந்த எதிரியும் தான் கட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ அந்த எதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். நீனும் அந்த ட்ராக்கர்ல ஒரு ஆளான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ அந்த எதிரி பர்ட்டோக்கு அவனை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துருச்சு. பார்த்தா இவன் தான் வந்து அந்த மனசுக்குள்ள வந்து அந்த பாம்புக்குள்ள எல்லாத்தையும் வந்து மீட்ஸ்க்கு விட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த எண்ணமே இவனுங்களா தான் இருந்திருப்பானுங்க. இப்பே கிடையாது, இவனுங்க தான் அவனுங்க சொல்லிட்டு இருக்கா சாரடா. ஆனா ஒருத்தன் வந்து எல்லா சினிமே அடிச்சு நொறுக்கிட்டானு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒரு மான்ஸ்டர் நிக்கி இதுவரை என்னடா சொல்லி சிக்கடை பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தா என்னடா எல்லாரும் கதையும் நம்ம முடியும்னு சொல்லி பர்ட்டோ முன்னாடி போய்கிட்டு இருக்கான். மீட்ஸ்க்கு வேற முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஒழுங்கு முறையே தள்ளி பேர் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ பார்த்தா எதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உன்னை சிகடை சொல்றான், அவனை பார்க்க ரொம்ப டேஞ்சரஸா இருக்க மாதிரி தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இருந்தா என்னடா நான் களத்துல இருக்க போறேன்னு சொல்றான். உன்னை சாடா வரான், நானும் அடிச்சு நொறுக்க போறேன், மீட்ஸ்கே போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை சிகடை சொல்லிட்டு இருக்கான். சரி, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி என்ன இருந்துச்சுன்னா நானும் உங்க கூட வரேன்னு சொல்றான். அவன் என்னோட பேரு கோக்கியோட, நான் ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் வச்சு கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு பக்கத்துல இந்த மான்ஸ்டர் கத்த ஆரம்பிக்கி பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுது. பார்த்தா 3 பேர் வேற லெவலா தப்பிக்கிறாங்க. பார்த்தா அட்டாக் போட்டு விடுத்தாங்க. அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அதோட மாஸ்க் உடைச்ச மட்டும் அது சாகும். இது பேரு ஆக்குட்டான்னு சொல்றான். அவன் ஆக்குட்டானா அப்படின்னா என்னடா சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். இது பப்பட்டு கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் சொல்லிடுங்க சிக்கடை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்லணும்னா அதெல்லாம் ரொம்ப அன்னெசரி சொல்லிட்டு வேகமா வந்து அடிச்சு நொறுக்க வரான். பார்த்தா பர்ட்டோ தப்பிச்சு போறாங்கிறது. பார்த்தா அவன் குணாயே உடச்சு எரியுத அளவுக்கு பவர் இருக்கு அவனுக்கு. பார்த்தா அந்த மான்ஸ்டர் வந்து சாரடா கூட சண்டை போடுது. ஒன்னு இவனுக்கு மிரளுதானுங்க, என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு. டே உங்க தகுதி என் பக்கத்துல வரவிட முடியாது சொல்லியிருக்கான் கோக்குயாய். பார்த்தா அவன் பேர் வேற லெவலா டைலாக் போட்டுக்கிட்டு இருக்கான். டே நீங்க எல்லாம் ரொம்ப வீக் ஒர்த்லெஸ் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப பேசிட்ட நாங்க யாருன்னு காட்டப்போன்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஷேடாக்குள்ள ஜுட்சு போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஷேடாக்குள்ள ஜுட்சு எல்லாம் உடச்சு துண்டு துண்டு ஆக்கிட்டு போயிட்டான். என்னோட ஜுட்சு பார்க்க கதை முடிக்க போற சொல்லி சிக்கடை அவன் ஜுட்சு போட்டு லாக் பண்ணலான்னு பார்க்க பார்த்தா அவன் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். இந்த ஜுட்ஸ்ல என்கிட்ட ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒளிஞ்சிருக்க பர்ட்டோ அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அசால்ட்டா நிக்காம என்ன மாதிரி என்ன தெரியும் சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஆகுட்ட வந்து சாரா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சாரடாயே அடிச்சு நொறுக்க பார்க்காது. இருந்தாலும் ஷெரிங்கன் ஓபன் பண்ணிட்டு வேற லெவலா நிக்கா. இங்க சிக்கடையும் பர்ட்டோ வேக வேகமா போய் கோக்கையை போய் அடிக்க போறாங்க. ஆனா அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வேகமா வந்து ஒரு குத்துறான். இருந்தாலும் பர்ட்டோ தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். என்னடா ஜுட்சு யூஸ் பண்ண முடியாது, ஆனா இருந்தாலும் என்னோட பவர் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மீட்ஸ்க்கே பார்க்காம நாங்க போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பர்ட்டோ ஆனல் வேகத்துல ஓடி வரான். இதுக்கு நடுவில் எவன் வந்தாலும் அவன் கதையை முடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ சாட்டானா தப்பிச்சு போயிட்டு வின்ஷெல் கேல் பம்ப் ஜுட்ஸோ போட்டு விடுதான். சாரடா இவன் கதையை முடின்னு சொல்றான். பார்த்தா டீம் சாட்டை போட்டு விடுதாங்க அவங்க. அதுக்குள்ள கோக்கு அந்த மான்சர் வரத பார்த்துட்டான். ஒரு அடியை போட்டு மான்சர் நுறுக்கிறிதான். பார்த்ததுக்குள்ள மான்சரால மூவ் பண்ண விட முடியல. என்னன்னு பார்த்தா சிக்கடை சேட பெர்லிசி ஜுட்ஸோ போட்டு லாக் பண்ணிட்டான். முதல்ல உங்க ஏம் இதானான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ராசங்கன்னு தூக்கிட்டு வந்து ஜாம்பி மேலத்துக்கு ஒரு ஓடு போடுதான். ஓட்டாச்சு தெரிச்சிருச்சு. அது பார்த்தா துண்டு துண்டா போயிருச்சு. அடே ஒன்னு அடிச்சு நொறுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கோக்கியா. சாரடா உண்மையிலே நல்லா அசிஸ்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே உன் கூட சண்டை போட்டு நீ என்ன மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னால ரீட் பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்க சாரடா. இப்ப 3க்கு 1 சொல்லிட்டு இருக்கானே சிக்கடாய். டே நீங்க குழந்தையா இருந்தாலும் நல்லா தான்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கோக்கியா. உங்க கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வின்ஷெல்ல போட்டு அட்டாக் பண்றான். சாரடா சடனா அடிக்கலான்னு வரா. பார்த்தா அவரோட சரிங்கன் மட்டும் கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு விட்டான். பார்த்தா சாரடா பக்கத்துல போட மாட்டேங்க, எல்லாரையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் உன் கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சாரடா பக்கத்துல அனல் வேகத்துல வரான். அதுக்குள்ள சாரடாவை தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சோச்சோ ஹியூமன் போல்ட் ஜுட்ஸோ போட்டு அடிச்சு நொறுக்குதா. அவ எங்க இருந்து வந்தானே தெரியல. அவள ஊருக்கே போகல. நீ எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு சாட்டை கட்டிட்டு இருக்கா. அழகான பொண்ணு எப்பவுமே யாரும் சொல்லாத தரவையில கரெக்டா வரது அந்த அழகான பொண்ணோட வேறன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. பார்த்தா ஈனோஜின்னு வேற வந்து நின்றுட்டு இருக்கான். டே என்னைய மறந்துடா சொல்லிட்டு இருக்காம. டே உங்களை ஊருக்கு தானே போக சொன்ன, நீங்க கூட இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கா சிக்கடை. டே நாங்க ஊருக்கு தானே போய்கிட்டு இருந்தோம். போறவங்க நிறைய லீவ்ஸ் நோபிலாம் அடிபட்டு கிடத்திருந்தாங்க. அதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டோம், வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சரி பர்ட்டோ சாரடா நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இவனை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடை. இவனெல்லாம் நம்மளால அடிக்க முடியுமா சொல்லிட்டு சோச்சா கட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் ஓட்டாச்சிட்டு வேற லெவலில் வந்து நின்றுட்டு இருக்கான். கொஞ்சம் டிலே ஆகி போச்சுன்னா மீட்ஸ்க்கு நம்மளால பிடிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கா சிக்கடை. சரிடா உங்கள்கிட்ட விட்டு போறேன், நாங்க இங்க கிளம்புன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சாரடா போயிட்டாங்க. வாங்க ஈனோஷிகச்சோ காம்பினேஷன் போட்டு நொறுக்கி எரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நீங்க எல்லாம் வீக்கான ஹியூமன் சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போற சொல்லிட்டு இருக்காங்க கோக்கியா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா செக்காயாவும் மீட்ஸ்க்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கோக்கியா வேற லேட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. செக்காயா சடனா ஸ்டாப் ஆகுறான். தெரிஞ்சவன் சீக்கிரம் அடிச்சு நொறுக்கி நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் செக்காயா. அவனை நீ ரொம்ப நம்புறபொழுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்க்கு. ஆமான்னு சொல்றான். கோக்கியா ஸ்ட்ராங்கடா, அவனை நம்பிக்கலாம் நான் வைக்கலடா, அவன் ஈக்குவலுக்கு எவனுமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் செக்காயா. சடனா பார்த்தா மண்ணுக்குள்ள என்ன ஒண்ணு உடச்சிட்டு வெளியே வருதுங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் ஸ்ட்ரைட்டா வந்து செக்காயிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. பார்த்தா செக்காயாக்கு அந்த மொழி தெரியுது. அவனும் பேசி முடிக்கான். இது பேசுறதெல்லாம் புரியுமா சொல்லி மீட்ஸ்க்கு கேட்டுட்டு இருக்கான். ஆமாடா இதெல்லாம் என்னோட அண்ணன் தம்பிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான் செக்காயா. இதுக்கு அப்படி என்னதான் சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு கோக்கியாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கு அப்படி என்னதான் சொல்லுச்சு மீட்ஸ்க்கு வந்து செக்காயிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ 2 சின்ன பசங்க இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா அவங்க ட்ராக்கரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க சொன்ன ஒன்னு ஷாக் ஆகுறான். இவங்க கோக்கியாவே அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. நானும் கூட வர சொல்றான் மீட்ஸ்க்கு. கோக்கியா ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்கான், அதனால நீங்க இருந்துக்கோ, இது உனக்கு கார்டு மாதிரி இருக்கும், நீங்க பின்னாடி வந்துடா, நான் இதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்க்கு எங்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு தனியா போயிட்டான் செக்காயா. இப்போ அது பர்ட்டோ தான் இருப்பான்னு சொல்லிட்டு மீட்ஸ்க்கு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பர்ட்டோ கட்டுறாங்க. மீட்ஸ்க்கு இருடா உன்னை சீக்கிரம் பார்க்க வந்துகிட்டு இருக்கா, உன்ட்ட சில கேள்விகளை நான் கேட்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம்
சந்தோஷம் ஓடி வரான். சாட்டா சொல்லிட்டு இருக்கா, மருட்டோ நீ எதை பத்தி யோசிக்கிற எனக்கு தெரியும், அவனோட டீம் எடுத்தானே, எனக்கும் அதே யோசனை தான் இருக்கு சொல்லியிருக்கா. சாரடா மனசுல என்னது பட்டுச்சோ அதை போய் அவன் ஸ்டேட்டா கேட்க போறான்டா, நம்ம சந்தோஷமா போக சாடா பட்டும் பேசிக்கிட்டே போறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்க நேரத்துல சடனா வந்து பட்டர்ஃபிளை வருது. செக்காயோட பட்டர்ஃபிளை வெடிச்சு செதறுது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. பார்த்தா செக்காய மேல நின்னுட்டு இருக்கான். எப்படா நீ கோக்கியோ எல்லாம் தாண்டி வந்து சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காம, இவன் யாரடா கோமாளின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க பர்ட்டும் சாடாவும். இன்னொரு பேர் செக்கையே உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விரும்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் மீட்ஸ்கியை கூட்டிட்டு போனோம்ல, அவன் தாண்டா இவன் சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிச்சாங்க. இவன் பேர் செக்கையான்னு கண்டுபிடிக்காங்க. அவங்க மீட்ஸ்கி அதுக்கிட்ட நீங்க பாக்க சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் மீட்ஸ்கி ஒழுங்கு மரியாதையே கொடுத்துரு, இல்ல உனக்கு கொன்னு எரிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவன் தாண்டா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தான், நாங்களே என்னமோ கூட்டு போன மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் செக்கையா. டேய் அவனை தாண்டா எங்க கூட வந்தான், என்னமோ நாங்களே வந்து கூட்டு போன மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி செக்கையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் எங்களோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேச சொல்லிட்டு பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். உன்னோட பொய்யெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது, மீட்ஸ்கியே சொன்னா மட்டும் தாண்டா நான் நம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கியோன்னு சொல்லி செக்கையா கேக்குறான். சடனா ஏதோ பையில இருந்து ஏதோ ஒன்னு எடுக்கான். பார்த்தா அது கிளே. பார்த்தா டெட்டனேஷன் கிளே கீழே இறக்கி விடுதாம. சடனா குணாயத்துக்கு வீசுறாங்க. பார்த்து வெடிச்சு செதறுது. பார்த்தா இவன் கிளே யூஸ் பண்ணி பாம்பை கிரியேட் பண்றான்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அவங்க கிளேனாலே நம்மளால தேவராதான் அவனையும் தாண்டுவானாலும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கிரியேட் பண்ண சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமாடா கோக்கியோக்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குன்னு சொல்லிட்டு சில பவர்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் ஹியூமன்ஸே கிடையாது, நீங்க எல்லாம் என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஒரு பக்கம் இந்த ஆக்டா மாதிரி ஒரு மான்சன் வச்சு அந்த மாதிரியாட நீங்களும் சொல்லிட்டு சாடா கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான். ஆனா நாங்க ஹியூமன்ஸோட மாசான பீஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதுக்கிட்ட உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். கதையை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு சடனா பார்த்து வெடிகுண்டு இறக்கி விடுதாம. பார்த்தா 5 பேருக்கு பக்கத்துல வெடிக்க போகுது. சாடா பக்கத்துல வெடிக்கி பர்ட்டோ பக்கத்துல வெடிக்கி. இருந்தாலும் அவங்க தப்பிச்சு போறாங்க. செக்கையா நக்கலா சிரிக்கான். உங்கள்ட்ட எது சீக்ரெட் வெப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரி நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட சீக்ரெட் வெப்பன் சொல்றான். சடனா பார்த்தா சம்மனிங் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா காரகா வந்து நின்னுகிட்டு இருக்கு. இது எங்கடா சம்மனிங் போட்டான்னு சொல்லிட்டு சாடா மிரண்டுட்டா. உடனே அவன் சொல்லிட்டு இருக்கான், இது உண்மையிலே வேற எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கா. செக்கையா இந்த மாதிரிலாம் உன்னால பண்ண முடியுமா சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப யாருன்னா காட்ட போறான். காரகா நொறுக்கேறி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா காரகா கல்லான்னு நின்னுகிட்டு இருக்கு. காரகா அடி அடின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இதுக்கிட்ட உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணணும், ஒழுங்கு மரியாதை பேருன்னு சொல்லி காரகா கத்திக்கிட்டு இருக்கு. பர்ட்டோ தூக்கி வீசுது. நீ தானடா என்கிட்ட கூட கான்ட்ராக்ட் போட்ட, ஏன்டா சண்டை போட முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ நான் எப்பவுமே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லலையே, உன் கூட இருப்பேன், இது தப்பா இருந்துச்சுன்னு உனக்கு கொண்டுட்டு போயிரும் சொல்லிட்டு இருக்க காரகா. உடனே பார்த்த செக்கையா நாக்களா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களை நான் கொல்ல போறேன் சொல்லிட்டு இருக்க செக்கையா. இங்க ஒரு பக்கம் சிக்கடை கூட கோக்கையோ கூட வேற எவ்வளவு சண்டை போய்கிட்டு இருக்கு. பார்த்தா வந்து சிக்கடை டீமால நிக்க கூட முடியல, எல்லாருமே சாஞ்சிட்டாங்க. வாங்கடா அவன் கதை முடிப்போம்னு சொல்லிட்டு இருக்க சிக்கடை. உங்க ஃபார்மேஷன் எல்லாம் ஓரளவு நல்லா இருந்தாலும் உங்க பவர் ஈக்குவலுக்கு என் பவர் எல்லாம் வரடா, நீங்க எல்லாம் மொக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கோக்கையா. தேவையில்லாம அவங்கள அனுப்பி நீங்க 3 பேர் சாக போறீங்களா, உங்களை பார்த்தாண்டா பாமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கோக்கையா. சடனா வந்து அடிச்சு நொறுக்கலாம் வரான். பார்த்தா ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸோ வேற எவ்வளவு யூஸ் பண்றான். பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஈனோஜின் வந்து க்ரௌச்சிங் டைகர் ஸ்டீல் ஜுட்ஸோ போட்டு விட்டான். சீல போட்டு லாக் பண்ணலான்னு பார்க்கான். அவனை லாக் பண்ணிட்டு இருக்க தருவில சடனா பார்த்தா பறவையில ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்குள்ளே ரீட்ரீட் பண்றீங்க, நீங்க எல்லாம் வீக்கஸ்ட், ஒழுங்கு முறையா தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லியிருக்கான் கோக்கையா. ஹியூமன்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோச்சக அந்த அளவுக்கு இழைக்க ஆரம்பிச்சிட்டு அவளால நிக்க கூட முடியல. ஆனா இருந்தாலும் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கடாய் வந்து ஒரு மாதிரி வருத்தப்படுதான். இன்னொரு பக்கம் செக்கையா கூட பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடிபட்டு கிடக்கான். காரகா நக்கலா சிரிக்கி. எனக்கு தெரிஞ்சு நீ இவன்ட்ட சண்டை போட்டு செத்துருன்னு நினைக்க, மீட்ஸ்கில உன்னால பார்க்க முடியாது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு காரகா. உன்னால ஹெல்ப் பண்ண முடியல, ஒழுங்கு முறையே அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு காரகா கூட வந்து பர்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். செக்கையா கட்டிக்கிட்டு இருக்கான். டே நீ உண்மையிலே போய் மீட்ஸ்கியை பார்க்க போறேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் பார்த்தே தீரும்னு சொல்லி இருக்கான் பர்ட்டோ. ஏன்னா அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு செக்கையா அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்காம, என்னடா ஃப்ரெண்டு அப்பனா கூட உடனே விட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எதுக்கு என்னை விட்டு போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதுக்கு அடுத்த நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனெல்லாம் நான் லூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ரொம்ப சிம்பத்தியெல்லாம் பேசாதடா, ரொம்ப ப்ரௌடாலாம் நினைக்காத, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ண நினைச்சேன் இங்கே ஏன்டா வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் காரகா. உனக்கு ஹெல்ப் பண்ணா சொல்லு, எனக்கு கீழே தலை குனி, உனக்கடி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காது. உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு ஒன்றும் தேவையான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஓடி போயிருன்னு சொல்றான். என்னடா நடக்கு உங்களுக்குள்ள என்னடா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி முழிக்கா செக்கையா. உன் கதை முடிப்பறன்னு சொல்லிட்டு திரும்பி டெட்டனேஷன் கிளேயை கொண்டு அட்டாக் பண்றான். பார்த்தா காரகா வாழை வச்சு அடிச்சுன்னு இருக்குது. நான் எவன் ஆடுறேன் கேட்க போறது இல்ல, ஆனா இருந்தாலும் அவனை அடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் காரகா வேற லெவல் பண்ணுது. தனியாவே உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு செக்கையா போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டு காரகா. உனக்கு என்னடா ஆச்சு, இவன் என்னடா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு பர்ட்டோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். ஒரு பக்கம் நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு கதையை முடிக்கலான்னு பாக்காங்க. சடனா பார்த்தா அவனுக்கு உடம்புல வலிக்க ஆரம்பிச்சு செக்கையாக்கு. இதாண்டா நம்ம கதை சொல்லிட்டு ஆனாலும் வந்து போட்டு தரலான்னு வராங்க. அதுக்குள்ள பார்த்து கூனையை கொண்டு இன்னொருத்தவன அட்டாக் பண்றான். பார்த்தா மீட்ஸ்கி வந்து நின்னுட்டு இருக்காங்க. மீட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுதான் பர்ட்டோ. நீ ஒரு வழியா வந்துட்டியான்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி கூட அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சாடா நல்லா கணிச்சிட்டாவா. இவன் தான் மீட்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காரகா பாத்துக்கிட்டு இருக்கு. என்னடா மீட்ஸ்கி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. போய் பார்த்தா மீட்ஸ்கி மதியம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு செக்கையாட்ட போய் நின்னுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. பார்த்தா மதிக்கவே மாட்டான் பர்ட்டோ. அவன் மன்னிச்சிருங்க நான் இவங்க கூட போக போறேன்னு சொல்றான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பர்ட்டோ முழிக்கான். நீ உண்மையிலே சீரியஸாவும் பேசுறேன்னு சொல்லிட்டு. ஆமா இதான்டா என்னோட எண்ணம்னு சொல்றான். சொன்னோன்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நான் என்ன நினைச்சோம், நீ இவங்க 2 பேரும் கூட போயிருவேன்னு சொல்லிட்டு ஒரு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா கோக்கியா வரான். என்னடா எங்களை
உளவாடா பார்த்தா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் செக்கையா. உமல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த சந்தேகம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் கோக்கையா. உடனே பர்ட்ட வந்து மிட்ஸ்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், என்னடா பேசிக்கிட்டு இருக்க மிட்ஸ்கி, வாடா நம்ம வில்லேஜுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சந்தோஷமா சிரிக்க அவனை பார்த்து மிட்ஸ்கி இப்படி பொடிநடைய போட்டு பர்ட்ட பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா தட்டி விடுதான். லைட்னிங் ஸ்டைல் ஸ்னேக் லைட்னிங் சொல்லிட்டு பர்ட்ட ஒத்திக்கு ஒரு ஓடு போடுதான். பர்ட்டோ செதறிட்டான். மிட்ஸ்கி ஏன்டா இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டேய் நான் உன்ட்ட என்னடா சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே உன்னை அடிச்சு நொறுக்கிறான்னு சொல்லிட்டு காரகா நக்கலா சிரிக்கி துரோகத்துல போய் மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. டேய் உன்னை கொல்ல கூட நீ தகுதி இல்லாதவன்டா, நீ செத்து போடா, இங்கே கடடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் கோக்குயா. மிட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்ட கூப்பிட்டு இருக்கான். அப்படியே மயங்கிட்டான் அவன். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அங்க மறந்துங்க. See you, bye.